ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா மல்லி தோட்டம் வச்சுருக்கோம், காக்கட்டான் தோட்டமும் வச்சுருக்கோம். ஓகேங்களா. காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வச்சிடல, ஒரு 15 கோழி அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா மல்லி சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் வந்து 8லேருந்து 10 மாதம் வந்து மல்லி சீசனுங்க. இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் பார்த்திங்கன்னா பூ வந்து மல்லி வந்து வராதுங்க. ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் பூ வந்து ஒரு 20 குழி நடவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதில் 15லேருந்து 20 குழி வந்து நடவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஏன்னு கேளுங்க, மல்லிப்பூ வந்து சீசன் வந்து முடிஞ்ச உடனே, பனிக்காலம் வந்த உடனே காக்கட்டான் பூ வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்குங்க. அது வந்து சீசனுக்கு ஒரு 4 மாதம் சீசன் வரும். அந்த மாதிரி 4 மாதம் சீசனில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து வராது. அதனால் இது பார்த்திங்கன்னா டாப் ரேட்டில் போகுங்க, 1000க்குள்ளே போகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தோட்டம் வைக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அது கூடவே காக்கட்டான் தோட்டமும் வந்து வைக்கணுங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, மல்லிக்கு என்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் காக்கட்டானுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டான் பெஸ்ட்டாக இல்லை வெள்ளை காக்கட்டான் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கலர் காக்கட்டானும் பெஸ்ட்டு தான், வெள்ளை காக்கட்டானும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா. வெள்ளை காக்கட்டான்றது வந்து நம்ம வந்து டெய்லி பறிக்க போகிறோம். ரப்பர் காக்கட்டாங்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூட பறிக்கலாம். ஆனால் மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து வெள்ளை காக்கட்டான். ஏன்னா நம்ம சிலர் வந்து இந்த ரப்பர் காக்கட்டான் விற்கும்போது பார்த்திங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மலராது சீக்கிரம். அதனால் வந்து பார்த்தோன்னா வெள்ளை காக்கட்டான் தான் விரும்புவாங்க. அது பார்த்திங்கன்னா சீசன் டைமில் 1000க்கு மேலே கூட போயிருக்குங்க. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீசன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மல்லி எப்படி நம்ம கவாத்து பண்ணி விட்றோமோ அந்த மாதிரி கவாத்து பண்ணி விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல துளிர் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணி அந்த தழையை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து நல்லா சாப்பிடும். பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம வந்து கவாத்து பண்ணி ஆட்டுக்கு போட்டுருவோம். ஓகேங்களா. நம்ம ஆட்டுக்கு போட்டோம்னா ஆடு வந்து நமக்கு வந்து தொழு உரமாக கிடைக்குது. அப்போ கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு போட்டோம்னா இன்னும் நிறைய மகசூல் கிடைக்கும். ஓகேங்களா. பாருங்கள், கவாத்து பண்ண செடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துளிர் வந்திருக்கு. நம்ம இன்னும் நல்லா கவாத்து பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா வந்திருக்குங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்துட்டு இருந்ததுனால நம்ம கவாத்து பண்ணாமல் விட்டுருக்கோம். ஓகேங்களா. கொஞ்சம் வீடியோவில் பாருங்கள், கவாத்து பண்ண செடி எப்படி வந்து துளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போவும் 1, 2 பூ வந்துட்டு தாங்க இருக்குது. ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி டைமில் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பூ சீசன் காக்கட்டான் பூ. காக்கட்டான் பூ பொறுத்தளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு மருந்து செலவு இல்லைங்க. கொஞ்சமாக மருந்து அடித்தாலே போதும். என்னென்னா புழு தாக்குதல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா. காக்கட்டான் பயிர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம மல்லியில் ஊடு பயிர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி காக்கட்டான்லேயும் வந்து நிறைய ஊடு பயிர் பண்ணலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா காக்கட்டான் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் செடியை வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃப்ரூட் செடி வந்து நட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.